தமிழ்நாட்டில் குறிஞ்சி மலை இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி மலை இருக்கிறது, முல்லை இருக்கிறது, காடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, நகரம் இருக்கிறது, துறைமுகம் இருக்கிறது. பாலைவனம் எங்கே இருக்கிறது? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் விளந்து நடுங்குதியரற்று பாலை என்றோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. எங்கேயாவது ஒரு இடத்துல குறிஞ்சினா என்னன்னு விளக்கியிருக்கோமா? பாலைன்னு இப்படி சொன்னாதான் விளக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குது. ஏன்னா பாலைவனத்தை நம்ம இந்த பூமியில் இல்லை. ஆனால் சங்க இலக்கியத்தில் அகநானூற்றில் ஒட்டகம் எலும்பு தின்கிறது, பசி தாங்க மாட்டாத வணிகர்களுடைய வணிகை சுமையை சுமந்து செல்கிற ஒட்டகம் பசி தாங்காமல் எலும்புகளை தின்று தனது அழுகு பசி தீர்க்கும் அப்படின்னு அகநானூற்றில் சொல்லுது. அதுக்கு ஒருத்தர் கூகுளில் விளக்க எழுதியிருக்காரு. அவர் சைவர். அவர் இந்த எலும்புங்கிறது ஒரு வெள்ளையாக இருக்கிற மலர் ஒரு செடி மாதிரின்னு ஒட்டகத்தை சைவமாக்குறதுல அவருக்கு என்ன கிடைச்சல. அப்போ ஜெய்சால்மருக்கு நான் டியூட்டி போட்டு போகும்போது அங்கே போய் ஒட்டகம் மேய்க்கிறவர்கிட்ட போய் ஒட்டகம் எலும்பு திங்குமாயான்னு கேட்டேன். நான் திங்கியதை ஆனால் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நல்லா கேட்டு சொல்லுங்கன்னு திருப்பி அடுத்த தடவை போகும்போது அவர்கிட்ட ஒட்டகம் திரும்பான்னு கேட்டேன். திங்குன்னு சொல்கிறாங்க சார், ஆனால் ரொம்ப பட்னியாக கிடந்தா திங்கும் அப்படின்னு. அப்புறம் கேமல் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று பிகானீரில் இருக்குது, ராஜஸ்தானில். அங்கே அவர்கள்ட்ட கேட்டால் அது சார் இதுக்கு பட் பாசிபிலிட்டி ஒரு டெஃபிஷியன்சி இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் திடீர்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், கேமல் ஈட்டிங் போன் போடுங்க. பாகிஸ்தான்லேருந்து டான் நியூஸ் பேப்பரில் ஒரு வருது. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய வறட்சி ஆயிடுது. இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இருக்கிற ஏரியாலாம் இருக்க கேமல் எலும்பை திங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு போட்டுருக்காங்க நியூஸ். இந்த கேமல் எலும்பை திங்கும், ஒட்டகம் எலும்பை தின்கிறது இந்தியாவிலேயே முதல் அறிவித்த இலக்கியம் சங்க இலக்கியம். வேற எந்த இலக்கியம் கிடையாது. ஒட்டக சாஸ்திரம்னே வடமொழியில் ஒரு நூல் இருக்கு. ஒட்டக சாஸ்திரம்னே அந்த நூலுக்கு பேர். அதையும் நான் வாங்கி படித்து பார்த்துருக்கேன். எந்த ஒட்டகத்துக்கு எவ்வளோ விலை கொடுக்கணும், ஒட்டகம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் இருக்கணும், அதுக்கு எல்லா வகையான இதெல்லாம் இருக்குது. வாஸ்து மாதிரி ஒட்டகத்தை விலைக்கு கொடுத்துப்பாங்க ஒட்டக சாஸ்திரக்கு. ஆனால் அது எலும்பு திங்குன்னு யாரும் சொல்லலை. ஒட்டகம் எலும்பு தின்னும் என்று சொன்ன இலக்கியம் ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம். எனது கேள்வி, ஒட்டகம் எலும்பு தின்னும் அது வணிக சுமையை சுமக்கும் என்பது சங்க இலக்கியத்திற்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சிங்கம் தென்பகுதிக்கு வந்ததே கிடையாது. நர்மதை நதியின் வடகரையை தாண்டி தென்கரையை சிங்கம் தொட்டதே இல்லை. ஆனால் சிங்கத்தினுடைய அனாட்டமி, அதனுடைய தாரணி, அதனுடைய கழுத்து, அதனுடைய பிடரி, அதனுடைய மயிர், அந்த வார் உயிர், வாரல் நல்லுயிரம்மா, வாரல் உயிர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த தசைகளை அப்படி பறித்து தின்வதற்கான அந்த கூரிய நகம், இப்படி அதனுடைய அனாட்டமியை இந்தியாவிலேயே தெளிவாக விளக்கி எழுதிய ஒரே நூல் சங்க இலக்கியம்.